بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: خير ماء على وجه الأرض ماء زمزم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறைக்காகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காலம் ஹஜ்ஜை முடித்து கொண்டு நம்முடைய சகோதரர்கள் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறந்த பயணத்தை, ஒரு சிறந்த இபாதத்தை முடித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவராக திரும்பினாலும் நமக்கான அன்பளிப்புகளை அவ்வப்போது கொண்டு வருபவர்கள் உண்டு. ஹஜ்ஜை உம்ராவை முடித்துவிட்டு தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, தம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு என்று சில அன்பளிப்புகளை வாங்கி வருவார்கள். அது எந்த அன்பளிப்பாக இருந்தாலும் அதில் உயர்தரமான அன்பளிப்பு என்றால் மார்க்கத்தின் பார்வையில் அவர்கள் அங்கு இருந்து கொண்டு வந்த சுமந்து வந்த ஜம்சம் தண்ணீரை வழங்குகிறார்களா இல்லையா, அதுதான் உயரிய அன்பளிப்பு. உலகத்திலேயே எந்த இடத்திலும் தயாரிக்க முடியாத ஒரு புனிதமான தண்ணீர், புனிதமான நீர் என்றால் அது ஜம்சம். குறிப்பிட்ட அந்த ஒரே ஒரு கிணற்றில் அல்லாஹ் உற்பத்தி ஆக்குகிறான் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. ஜம்சம் தண்ணீருடைய சிறப்புகள் ஏராளமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவ குணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதால் பயனடைந்தவர்களுடைய பயன்பாடுகள் ஏராளம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மிக அற்புதமான நீர் ஊற்றுதான் ஜம்சம் நீர் ஊற்று. உலகத்தில் நாம் எவ்வளவோ நீர் ஊற்றை பார்த்திருக்கிறோம். அது கொஞ்ச காலம் கிடைக்கிறது, பிறகு கிடைக்காமல் போனது என்று சொல்லுவார்கள். இந்த இடத்துல நிறைய தண்ணீர் இருந்தது, கோடை காலம் வந்து விட்டால் தண்ணீர் இருப்பதில்லை, மீண்டும் மழை காலம் வரும்போது தண்ணீர் வருகிறது என்று சொல்வதும் உண்டு. வற்றாத நதிகளும் வற்றி போகிறது, வற்றாத நீர் ஊற்றும் வற்றி போய்விடுகிறது. ஆனால் சுமார் 5000 ஆண்டுக்கு முன்பு அல்லாஹ் தந்த அந்த நீர் ஊற்று இன்று வரை இல்லை, கியாமத்து நாள் வரை அது நின்று நினைத்திருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரை அந்த நீரூற்றிலிருந்து எடுக்கிறார்கள், இதுவரை அது வற்றவில்லை, அதன் அளவு குறைந்து போகவில்லை. அது மிகப்பெரிய அதிசயம். உலகத்தின் அதிசயங்கள் 7 என்று சொன்னாலும் கூட அதை மிஞ்சும் அளவிற்கு ஒரு அற்புதம் அதிசயம் என்றால் அது ஜம்சம் நீரூற்றுதான். அது அல்லாஹ் ஏற்பாடு செய்த அதிசயமாக நாம் பார்க்கிறோம். அதன் வரலாறு எல்லாம் நமக்கு நிறைய தெரியும். நபி அவர்களை குறித்து நிறைய தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான்: எவன் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறானோ
அப்படி கண்ணியப்படுத்தினால் அவள் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அந்த இறையச்சம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடையாளம் தான், அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சி தான் ஜம்சம் தண்ணீர், ஜம்சம் கிணறு. அப்ப அந்த ஜம்சம் தண்ணீரை வாங்கும் பொழுது, பருகும் பொழுது நம் உள்ளத்துல கண்ணியமான நிலைப்பாடு வரணும். நம்மகிட்ட பக்கத்துல கிடைக்கிற தண்ணி மாதிரி அது இல்லை. எங்கேயும் அமேசான் காடுகளில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட தண்ணீர் என்றெல்லாம் நிறைய விளம்பரப்படுத்தி சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி துபாக்கூர் தண்ணி, ஏமாத்து தண்ணீர் எல்லாம் கிடையாது. பரிசுத்தமான நீர், அது உயர்ந்தது, கண்ணியமானது என்று உள்ளத்தில் முதலில் நிறுத்த வேண்டும். சம்சம் தண்ணீரை நமக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க கொடுக்கிறது என்னமோ ஒரு 50 மில்லி கொடுப்பாங்க, அதிகபட்சம் 100 மில்லி தருவாங்க. ஆனால் அதனுடைய நன்மைகள் ஏராளம், அதால் நமக்கு கிடைக்கும் லாபங்கள் ஏராளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கைரு மாஇன் அலல் அலா வஜ்ஹில் அர்த், இந்த பூமியிலே கிடைக்கும் தண்ணீர்களில் மிகவும் உயர்ந்தது, மிகவும் சிறந்தது அது எந்த தண்ணீர் என்றால் மாவு ஜம்சம். ஜம்சம் தண்ணீர் தான் உலகத்திலேயே உயர்தரமான தண்ணீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தபரானியும் இப்னு ஹிப்பானிலும் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்க. நபி அவர்கள் மிகவும் கண்ணியமாக பார்த்த நீரும் கூட. இப்படி ஒரு நபி மொழி இருக்கிறது. உலகத்துல 5 பார்த்தால் நன்மை கிடைக்கும், 5 பார்த்தால் நன்மை கிடைக்கும். அதில் ஒன்று ஜம்சம் நீரை பார்த்தாலும் நன்மை கிடைக்கும் என்பதாக நபிமொழிகள் வரக்கூடியதை இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃசீரில் இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களை இப்படி ஒரு நபிமொழி இருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் தான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேங்கிறத சொல்றாரு. முஸ்லிம் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, மக்காவில் முஹம்மது என்பவர் இறை தூதர் என்று பறைசாற்றுகிறார், பிரச்சாரம் செய்கிறார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. உடனே நான் போய் மக்காவுல முஹம்மதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு எங்க ஊர்ல இருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்துட்டேன். ஆனா நான் யாரை சந்திக்கணுங்கிறத சொல்லாம வச்சிருந்தேன், ரகசியமா வச்சிருந்தேன். ஏன்னா அவர் சொல்றார், இதுக்கு முன்னாடி முஹம்மது யாரு என்று நான் பார்த்தது கிடையாது. ஆனால் பார்க்க ஆசைப்பட்டு மக்காவுக்கு வந்துட்டேன். யார்கிட்ட விசாரிக்கிறது எனக்கு தெரியல. அப்படி எல்லாம் விசாரிச்சு கடைசியில ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டேன். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, நான் இந்த ஊரை சேர்ந்த ஆளு, உங்களை பார்க்கலாம்னு வந்திருக்கேன், உங்கள்கிட்ட கலிமா சொல்லலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பத்தா கூட்டஹாஹுனா, எப்ப இந்த மக்காவுல எத்தனை நாளா வந்து தங்கி இருக்க அப்படின்னு என்ன பார்த்து கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், 30 நாள் ஆச்சு நான் மக்காவுக்குள்ள வந்து. மக்காவுக்குள்ள வந்து 30 நாள் ஆச்சு. எப்படியோ தடுமாறி விசாரிச்சு உங்கள்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அபூதர் ரலியல்லாஹு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபமன் கான யத்இமுக, எப்ப 30 நாளா மக்காவுல தங்கி இருந்திய வெளியூர்கார நீ, உனக்கு யாரு சாப்பாடு போட்டான்னு கேட்டாங்க. 30 நாளா இருக்கிற உனக்கு யாரு சாப்பாடு போட்டா அப்படின்னு கேட்டான். அப்ப அவரு சொன்னாரு, யாரு சாப்பாடு போடுவா? யாரும் சாப்பாடு போடல. பக்கத்துல இருக்க ஜம்சம் கிணத்துல பசி எடுக்கும் போதெல்லாம் தண்ணியை மெத்தி மெத்தி குடிச்சுக்குவேன். அப்படியே குடிச்சுக்கிட்டு 30 நாள் இருந்தேன். எந்த அளவுன்னு கேட்டா என் உடம்பு பெருத்து போயிருச்சு. நான் வரும்போது ஒல்லியாதான் வந்தேன். ஜம்சம் தண்ணீரை 30 நாளும் குடிச்சு குடிச்சு என் உடம்பு பெருத்து போயிருச்சு. என்னுடைய வயிற்றுல மடிப்பு விழுகிற அளவுக்கு, கொழுப்பு கூடி போயிட்ட அளவுக்கு ரொம்ப பெருத்து போயிட்டேன் அப்படின்னு அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னஹா முபாரக்கத்துன், நீ குடித்த அந்த ஜம்சம் தண்ணீர் பரக்கத்து பொருந்தியது. இன்னஹா, அந்த ஜம்சம் தண்ணீர் தஆமத்து இலி, பசியாளர்களுக்கு பசியை போக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பசியோட அந்த தண்ணீரை குடிச்சா பசி நீங்கிரும், தாகத்தோட தண்ணீரை குடிச்சா தாகம் நீங்கிரும், உடம்பு தெம்புக்காக அந்த தண்ணீரை குடித்தால் தெம்பு உண்டாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து நிறைய தகவல்கள் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். மிகப்பெரிய மார்க்க நிபுணர், மிகப்பெரிய வைத்தியர், மருத்துவ நிபுணரும் கூட இன்னைக்கும் கூட அவருடைய
திப்பு நபவி என்ற ஒரு வைத்திய நூலை நீங்க போய் கூகுள்ல கேட்டீங்கன்னா தரும். அத்திப்பு நபவி இமாம் இப்னு கையூம் அப்படின்னு தட்டினா வந்துடும். அந்த நூல் முழுக்க மருத்துவத்தை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மருந்து, இந்த செடி, இந்த கொட்டை, இந்த பட்டை, இதையெல்லாம் சாப்பிட்டா இந்த ஷிஃபா கிடைக்கும்னு ஒரு டாக்டர் அனுபவபூர்வமா எழுதி வச்சிருக்கார். அப்படிப்பட்ட இமாம் இப்னு கையூம் ரஹிமஹுல்லாஹ் அந்த டாக்டருடைய அந்த நூல் திப்பு நபவியில அவர் சொல்றாரு, நான் மக்காவுக்கு போன பொழுது 40 நாள் ஜம்சம் தண்ணீரை மட்டும்தான் குடிச்சேன், எனக்கு பசியே எடுக்கல அப்படின்ற. 40 நாள் எந்த சாப்பாடும் சாப்பிடல. சாப்பிடும் நினைக்கும் பொழுது ஜம்சம் தண்ணியை குடிப்பேன், பசி அடைக்கிறோம், குடிப்பேன், பசி அடைக்கிறோம். உலகத்திலேயே பசியையும் தாகத்தையும் ஒரு சேர போக்கி உடல் தெம்பை தரும் தண்ணீர் ஒன்று இருக்குமையானால் அது ஜம்சம் தண்ணீர் மட்டும் தானே தவிர உலகத்தில் எந்த தண்ணீராலும் அந்த ஆற்றலை தர முடியாது. அந்த ஆற்றலை தர முடியாது. பசிக்க நேரத்துல நாம தண்ணி குடிச்சோம்னா பசி போன மாதிரி தெரியும். ஒரு 15 நிமிஷத்துல அபாரமா பசி வந்துடும், அபாரமா பசி வந்துடும். ஆனா ஜம்சம் தண்ணீரை குடிச்சா மட்டும்தான் பசிக்கு பசி, தாகத்துக்கு தாகம், உடல் தெம்புக்கு தெம்பு எல்லாமும் கிடைக்கிறது என்ற அனுபவத்தை இப்னு கையூம் ரஹிமஹுல்லாஹ் தன் நூலில் இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, ஜம்சம் தண்ணி அடுத்து என்ன கிடைக்கும்? மாவு ஜம்ஸம ஷிஃபா மின் குல்லி தா, எல்லா நோய்க்கும் மருந்து அதுல வச்சிருக்கான் அல்லாஹ்னு சொன்னான். எல்லா நோய்க்கும் மருந்து. மன் ஷரிபஹு லிமரதின், ஒரு நோயாளி நோய் போகணும்னு நினைச்சு ஜம்சம் தண்ணீரை குடிச்சான்னா ஷஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு போய் ஷிஃபாவை தருவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி ஆயிஷா அம்மா யாருங்க? ஒரு பெரிய டாக்டர், மிகப்பெரிய மருத்துவர். ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நிறைய மருத்துவ குறிப்புகளை கற்றுக்கொண்டு வருபவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்திருக்கிறார்கள் என்ற அவர்கள் வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யாராவது என்ற நோயின்னு வந்தாங்கன்னா முதல்ல நான் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஜம்சம் தண்ணீரை எடுத்து ஓதி விட்டு அந்த ஜம்சம் தண்ணீரை முகத்தை கழுவ சொல்லுவேன். அடுத்து அந்த ஜம்சம் தண்ணீர்ல குடிக்கிறதுக்கும் கொடுப்பேன், அவங்களுக்கு நோய் குணமாயிடும் அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்றாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு நான் ஏன் இதை செய்யறேன்னு கேட்டா, அதாவது ரசூலுல்லாஹ் செஞ்ச பழக்கத்தை அந்த அம்மா சொல்றாங்க, கான யசுப்பு அலல் மருதா, ரசூலுல்லாஹ்ட்ட நோய் நிவாரணத்திற்கு மக்கள் வருவார்கள், ஆனால் ரசூலுல்லாஹ் ஜம்சம் தண்ணியை கொஞ்சம் எடுப்பாங்க, அவருக்கு முகம் கழுவ கொடுப்பாங்க, பிறகு அவர்களே இந்த தண்ணீரை கொஞ்சம் குடின்னு சொல்லுவாங்க, குடிச்சிட்டு போவாரு, நோய் குணமாயிரும். ரசூலுல்லாஹ்ட்ட நான் பார்த்தேன், அதை அப்படியே இப்ப செஞ்சிறேன், நோய் குணமாகுது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க. அதாவது இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் தன் தஃப்சீர் துர்ருல் மன்சூர்ல இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏங்க புகாரியிலேயே ஹதீஸ் இப்படி வருது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய அதாவது குர்ஆனுடைய விரிவுரையாளர், ஹதீஸ் துறை நிபுணர், அவர்கிட்ட பாடம் படிக்க வெளியிருக்காரு ஒருத்தர், அபூ ஜம்ரா ரஹிமஹுல்லாஹ் வந்து பாடம் படிக்க வந்தார். அபூ ஜம்ரா ரஹிமஹுல்லாஹ் பாடம் படிக்க வந்தார். அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு முறை அவங்ககிட்ட உட்காந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது காய்ச்சல் வந்துருச்சு, கடுமையான காய்ச்சல். அதாவது காய்ச்சல் அப்படிங்கிறது அன்னைக்கெல்லாம் சின்ன நோய் இல்லைங்க, இன்னைக்கு மாத்திரை மருந்து வந்துச்சு, சின்ன நோய் சரியா போயிடும். அன்னைக்கு காய்ச்சல்லாம் சில நேரத்துல மவுத்து வரை கொண்டு போய் விட்டுரும். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி மவுத்து வந்துச்சு? காய்ச்சல் தானே. காய்ச்சல் நபிக்கு மரணத்தை தந்ததா இல்லையா? காய்ச்சல் சில நேரங்களில் மரணத்தை தருகிறது, இன்றும் சிலருக்கு அப்படி உண்டு. அப்படி ஒரு மோசமான காய்ச்சல் நேரம் நான் இப்னு அப்பாஸ் கிட்ட போனேன். கடுமையா காய்ச்சல் இருக்கு, உங்க பாடத்துல வந்து என்னால உட்கார முடியாத அளவுக்கு காய்ச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நேரா அந்த ஜம்சம் தண்ணிய கொஞ்சம் குடிப்பா, குடிச்சிட்டு முகத்துல தடவிக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி குடிச்சு அதை நான் முகத்துல தடவிக்கிட்டேன். கடுமையான காய்ச்சல் குணமாயிடுச்சு, கடுமையான காய்ச்சல் குணமாயிடுச்சு. அதன் பிறகு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொன்னாங்க, ஜம்சம் தண்ணீரை கொண்டு உங்க காய்ச்சலை தணித்து விடுங்கள், அது தணிக்கும் ஆற்றல் மருந்தாக ஜம்சம் தண்ணீர் பயன்படும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த மாதிரி 1 2 இல்ல,
ஜம்சம் தண்ணீரில ஷிஃபா கிடைக்குதுங்கிறதுக்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் உண்டு. அதே போல ஜம்சம் தண்ணீரை எந்த நோக்கத்தை நினைத்து குடிக்கிறோமோ பருகுகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்பதாகவும் இந்த ஹதீஸ்கள் வருகிறது. மாவுல் ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்னு மாஜா, முஸ்லிம், அஹ்மத் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த நோக்கத்தை முன்னிறுத்தி ஒரு மனிதன் ஜம்சம் தண்ணீரை பருகுவானோ அந்த நோக்கம் அவருக்கு அல்லாஹ் தஆலா நிறைவு செய்து தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது குறித்து நிறைய தகவல்கள் உண்டு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய ஆசிரியர் ஹுமைதி ரஹிமஹுல்லா அவர் சொல்றாரு, தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றாரு. ஒரு முறை என்னுடைய ஆசிரியர் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட சபையில உட்கார்ந்து பாடம் படிக்கிறதுக்கு நினைச்சேன். பாடம் படிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சுஃபியான் ரஹிமஹுல்லா ரொம்ப பிஸியான மனுஷன், கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. எல்லா நேரமும் மக்களுக்கு மார்க்க அறிவை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி ஒரே சிட்டிங்ல 100 ஹதீஸ்லாம் நடத்த மாட்டாங்க. ஒரு ஹதீஸ சொல்லி அதுக்கு விளக்கம் சொன்னாலே பல மணி நேரம் கடந்து போயிடும். அவ்வளவு பெரிய மார்க்க நிபுணர். ஒரே சிட்டிங்ல 100 ஹதீஸ படிச்சுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். யார்கிட்ட? சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் தான் முடிவு செஞ்சேன். ஆனா அப்படிலாம் போய் உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து 100 ஹதீஸ் சொல்லுவேன்னா கத்தவும் கொடுக்க மாட்டாங்க. ஹதீஸ் எல்லாம் கடன்னு வாசிச்சுட்டு போற காரியம் இல்ல. அந்த மாதிரி நிலையில நான் ஜம்சம் தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன், இறைவா என் ஆசிரியர் சுஃபியான்கிட்ட போய் நான் உட்காரணும், ஒரே சிட்டிங்ல 100 ஹதீஸ் அவர் சங்கடப்படாம எனக்கு சொல்லி கொடுக்கணும், அதையெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணணும், அப்படி ஒரு நிலையை எனக்கு உருவாக்கித்தா அப்படின்னு நினைச்சிட்டு ஜம்சம் தண்ணீரை குடிச்சிட்டு நேரா போய் சபையில உட்கார்ந்தேன். சபையிட்ட உட்கார்ந்து நேரா என் ஆசிரியர்கிட்ட மெதுவா போய் கேட்ட வேண்டுகோளாக, அதாவது ஒரே சிட்டிங்ல 100 ஹதீஸ் எனக்கு கத்துக் கொடுங்களேன், மறுக்காம கத்துக் கொடுங்களேன்னு கேட்டேன். மக்கள் எல்லாம் பாடம் விட்டு கலைஞ்சு போயிட்டாங்க. என்ன உட்கார வச்சு 100 ஹதீஸ கத்துக் கொடுத்தான். சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் எனக்கு 100 ஹதீஸை கற்றுத் தந்தார்கள் என்பதாக இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அல் ஹுமைதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஏராளமான செய்திகள். ஜம்சம் தண்ணீரை நினைச்சுக்கிட்டு எதை அந்த நினைப்போட குடிச்சா அல்லாஹ் தஆலா கூடிய விரைவிலேயே அவங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கு நிறைவு செய்து தருவான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னை பத்தி சொல்றாங்க, இன்னைக்கு மக்களுக்கு நான் நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்குறேன். ஒரு நேரத்துல எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் பொழுது நியத்து வச்சேன், இறைவா என்னை பேரறிஞனாக மாற்று அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் குடிச்சேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் புகழும் அளவிற்கு, அதாவது அறிவின் உச்சத்தில் நான் இருக்கிறேன் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ், புகாரி இருக்கா இல்லையா, புகாரிக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விரிவுரை உண்டு, 100கணக்கான விரிவுரை நூல்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் எழுதிய நூல் தான் நம்பர் 1 அப்படிங்கிற தரத்துல இருக்கு. அதாவது ஃபத்ஹுல் பாரி அப்படிங்கிறது கிதாபுடைய பேர். அதுவும் எல்லா மொழிகளிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பேரறிஞர், அதாவது இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சாதாரணமான ஆளா இருக்கிற பொழுது ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது நியத்து வச்சாங்களாம், இறைவா என்னை இமாம் தஹபியை போல ஆக்குவாயாக. நாம் தஹபி யாருங்க? லட்சக்கணக்கான ஹதீஸ் மனப்பாடம் பண்ணி கடன்னு ஒப்பிக்கிற ஆள், மிகப்பெரிய மார்க்க நிபுணர். அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆசிரியர். அவ்வளவு ஹதீஸை சுண்டி பார்க்கும் தரம் உள்ளவர். இமாம் தஹபியை போல் ஹதீஸை மனநமிட்ட ஒரு பெரிய அறிஞனாக நான் ஆக வேண்டும் என்று மார்க்கத்தின் அறிவே இல்லாத காலத்தில் ஜம்சம் தண்ணீரை குடித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அதன் பரக்கத்து என்ன தெரியுங்களா? லட்சக்கணக்கான ஹதீஸை இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் பிற்காலத்திலே மனப்பாடம் பண்ண மேதையாக மாறினார்கள். அதுவும் குறிப்பாக இப்னு ஹஜர் ஒரு ஹதீஸ சொல்றாருன்னா அவர் காலத்துல இருந்தவங்க யாரும் மறுக்க மாட்டாங்க. அந்த ஹதீஸ இப்னு ஹஜரே சொல்லிட்டாரா அது ஹதீஸ் தான் அப்படின்னு மறுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய சட்டத்திலும் ஹதீசு துறையிலும் உச்சத்தில் அவர்கள் இருந்ததற்கெல்லாம் காரணம் இந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் பொழுது அவர்கள் வைத்த எண்ணம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஜம்சம் தண்ணீருங்கிறது சாதாரணமானதல்ல. அதை எதை நினைச்சு குடிச்சாலும்
அதனுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தாகம் தீர வேண்டும் என்று நினைத்து குடித்தால் தாகம் தீரும், பசி அடங்க வேண்டும் என்று நினைத்தால் பசி அடங்கும், உடலின் நோய்கள் குணமாக வேண்டும் என்று நினைத்தால் குணமாகும், எனக்கு இந்த தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று நினைத்தால் அந்த தேவைகள் நிறைவேறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு அதற்கான காரணங்களை சொல்கிறார்கள். சரி, ஜம்சம் தண்ணீரை எப்படி குடிக்கிறது? அதுக்கு ஒரு வரமுறை உண்டு. நம்ம வீட்டுல இருக்க தண்ணீரை குடிக்கிற மாதிரி, நம்ம வீட்டுல இருக்க உணவுகளை எடுத்து சாப்பிடுற மாதிரி நின்றுகிட்டே நடந்துகிட்டே பேசிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டே அப்படி எல்லாம் குடிக்கிறது முறை இல்லை. ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறது இபாதத்து தானே. அந்த இபாதத்தை எப்படி செய்யணும்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மக்கா வந்த பொழுது எனக்கு கொஞ்சம் தண்ணி மெத்தி தாப்பான்னு கேட்டாங்க. ஜம்சம் தண்ணீரை அதை நான் ஒரு கோலையில அவங்களுக்கு மெத்தி கொடுத்தேன். அவங்க அப்படியே கிபிலாவை பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டே குடிச்சாங்க. அப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலமும் ஜம்சம் தண்ணீரை தவிர்த்து எந்த நிலையிலும் எந்த நீரையும் நின்று கொண்டு பருகியதே கிடையாது. நின்று கொண்டு அவங்க தண்ணி குடிக்கவும் மாட்டாங்க. நின்னுகிட்டு தண்ணி குடிச்சேன்னா குடிச்ச தண்ணியை வாந்தி எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். முஸ்லிமிலே நபிபடி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஜம்சம் தண்ணீர் அதில் கொஞ்சம் விதிவிலக்கு. ஜம்சம் தண்ணீரை நின்றுகிட்டு தான் குடிக்கணுமா அப்படின்னா கிடையாது. நின்றுகிட்டும் குடிக்கலாம், உட்காந்துக்கிட்டும் குடிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் நின்றும் குடிச்சிருக்கிறாங்க, உட்கார்ந்தும் குடிச்சிருக்கிறாங்க. ஜம்சம் தண்ணீருக்கு மட்டும் அப்படி ஒரு ஸ்பெஷலை தவிர மற்ற எந்த நீருக்கும் இல்ல அப்படின்னு பிறப்பாசுகிறான்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜம்சம் தண்ணீர் நின்றுகிட்டு குடிச்சாங்களே, அதை எப்படி குடிச்சாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, தண்ணி கோலையை வெட்டி கொடுத்தேன், பிஸ்மில்லான்னு சொல்லி வாய் நிறைய வச்சு மொட்டன்னு குடிச்சாங்க. வயிறு முட்டை குடிச்சாங்க. அப்படி வயிறு முட்டை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்னு அப்பாஸ் ஒன்னும் தண்ணி மெத்துப்பான்னு சொன்னாங்க. ரெண்டாவது முறையும் தண்ணி மெத்தேன். அவங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி வயிறு முட்டை குடிச்சாங்க. இது ரெண்டாவது முறை. கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் தண்ணி மெத்துப்பான்னாங்க. மூணாவது முறை பிஸ்மில்லாஹ் சொல்லி வயிறு முட்டை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அலாமாத்துமா பைனனா வ பைனல் முனாஃபிகீன், முனாஃபிகீன் என்ற நய வஞ்சகர்களுக்கும் முஸ்லிம் மூமின்களுக்கு மத்தியில என்ன அடையாளம்னு கேட்டா, லம் யஷ்ரபு மின்ஹா கத்து யத்தபத்தஉ, முனாஃபிகீன்கள் வயிறு முட்டை தண்ணீர் பருக மாட்டார்கள் ஜம்சம்மை, மூமின்கள் வயிறு முட்டை தண்ணீர் பருகுவார்கள். இது ஒண்ணுதான் அடையாளம். அவன் முனாஃபிக் இல்லையாங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழால சட்டம் எழுதுறாங்க. இப்ப அதாவது ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நீங்க மக்காவுக்குள்ள போறீங்க, மக்காவுக்குள்ளேயோ அல்லது மதீனாவுக்குள்ளேயோ போறீங்க, அந்த ரெண்டு இடத்துலயும் ஜம்சம் தண்ணீர் இருக்கு. அப்ப முதல் முறையா குடிக்கும் பொழுது சும்மா கொஞ்சோண்டு குடிக்கக்கூடாது. முதல் முறையா அங்கே போய் தண்ணீர் குடிப்பவர்கள் வயிறு முட்டை குடிக்கணும். வயிறு நிறைய குடிச்சு சொல்லுவோம்ல, அதாவது மூக்கு முட்டை சாப்பிட்டாங்கிற மாதிரி, அந்த மாதிரி மூக்கு முட்டுற அளவுக்கு தண்ணீரை குடிக்கணுமா. அந்த தண்ணீருக்கு மட்டும் அவ்வளவு விசேஷமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அந்த தண்ணீரை முதல் முறை குடிக்கும் போது சும்மா ஒரு பேருக்கு குடிச்சிட்டு போனான்னா அவன்கிட்ட ஈமான்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அவ தண்ணி குடிக்கிற விதத்தை வச்சே முனாஃபிக்கான்னு முடிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப முதல் முறையா குடிக்கும் பொழுது வயிறு முட்டை குடிக்கிறது அது ஈமானோட சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது ஓதுற துவான்னு ஒண்ணு இருக்கு. மத்த நேரத்துல எந்த தண்ணீரை குடித்தாலும் ஓதணும், ஓதாம இருக்கிறதுலாம் இல்ல. ஆனா ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது அது ஒரு வணக்கமா இல்லையா, அது ஒரு இபாதத்தா இல்லையா? அந்த இபாதத்துல என்ன ஓதணும்னு கேட்டா, எதை வேண்டாலும் ஓதலாங்கிறது ஒரு ரகம். இதை ஓதுறதுதான் ஹதீஸ்கள்ல தெளிவா வந்திருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன், இறைவா எனக்கு பயன் தரும் கல்வியை தா, வ ரிஸ்கன் வாசிஅன், விசாலமான ரிஸ்கை எனக்கு நீ வழங்கி, வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா, என்னுடைய உடம்பில் இருக்கும் அனைத்து நோய்களும் போகும் அளவிற்கு எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தா அப்படின்னு இந்த மூணையும் முன்னிறுத்தி அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நோயை ஷிஃபாவாக்கிடுறான், பரக்கத்தான ரிஸ்கை தந்துடுறான், நமக்கு பயன்படக்கூடிய அறிவை, இல்மை, ஆற்றலை, கல்வி அறிவை நாம் தந்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி துவா ஓதணும். அல்லது துவா தெரியலன்னா எதை வேண்டுமானாலும் நினைச்சு ஓதலாம்.
ஹலாலானதை நினைச்சு துவாவை ஓதி தண்ணீரை குடிக்கலாம். அது தப்பு கிடையாது. நின்று கொண்டு குடிக்கலாம், உட்கார்ந்து குடிக்கலாம், தலையில தொப்பி எடுத்து குடிக்கலாம், தலையில தொப்பி போட்டு குடிக்கலாம். இப்படிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிந்தவரை கிபிலாவை பார்த்து குடிக்கிறது ஜம்சம் தண்ணீருக்கான மரியாதை. முடிஞ்சவரை அப்படிதான் குடிக்கிறது. எந்த அளவுன்னு கேட்டா, ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்துல நின்று துவா செஞ்சா துவா கபூலாகும். துவா கபூலாகும். அறிஞர்கள் சொல்கிறார்கள் துவா கபூலாகும். அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் விசேஷம் இருக்கிறது. அந்த தண்ணீர் ஊறும் இடத்தில் விசேஷம் இருக்கிறது. ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கு பெரும்பாலும் ஜம்சம் கிணறு எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அப்படியே தரையோட தரையா கீழே கொஞ்சம் வச்சு அது மேல மார்பெட் போட்டு மூடியாச்சு இல்லையா? வேற எங்கேயும் தேட வேண்டாம். காபாவுடைய வாசல்ல இருந்து முதல்ல ஒரு கல் இருக்கும், ரெண்டாவது ஒரு கல்லும், மூணாவது கல்லுல ஒரு சின்ன செப்டி டேங்குக்கு மேல போட்ட மூடி மாதிரி ஒண்ணு போட்டிருப்போம். அதுதான் ஜம்சம் தண்ணீர் இருக்கிற கிணறு. அதுதான் கிணறு. அது தெரியாம அங்க நிறைய மத்தாஃபா அப்படி இதெல்லாம் பண்ணிருப்போம். ஆனா அந்த இடத்துல நின்று துவா கேட்டா துவா கபூலாம். அது ஜம்சம் தண்ணீருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஜம்சம் தண்ணீரை ஊர்களுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்களே, இதுக்கு மார்க்கத்துல வரமுறை சட்டம் இருக்கான்னு கேட்டா உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு மக்கா வெற்றி எனும் பொழுது மக்காவுல இருக்கக்கூடிய ஒருத்தரை சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவரை கூப்பிட்டாங்க. அதாவது எப்பா, மக்காவுடைய பொறுப்புதாரி நீ தான்ப்பா, நான் இப்போ ஒரு கடிதம் எழுதுறேன், இந்த கடிதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உடனே எனக்கு ஜம்சம் தில்ல நிறைய பெரிய ஒரு கேள் மாதிரி ரெடி பண்ணி அதை எனக்கு கொடுத்து விட்டுரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரியே மதீனாவை நோக்கி அன்று துவங்கிய கேன்கள் இன்று வரை மதீனாவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. மக்காவில எப்படி ஜம்சம் தண்ணீர் சாதாரணமா கிடைக்கும் அந்த மத்தாப்புக்குள்ள, இன்னைக்கும் மதீனாவுல அந்த பள்ளிவாசலுக்குள்ள திரும்புற இடமெல்லாம் ஜம்சம் தண்ணி கேனா நிரப்பி வச்சிருக்காங்க. எவ்வளவு வேண்டுமானாலும் குடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு இன்னைக்கும் உண்டு. மக்காவில மதீனாவை தாண்டி வேற எந்த பள்ளிவாசலையும் சவுதியில கிடைக்காது. இந்த ரெண்டு பள்ளிக்குள்ள மட்டும்தான் ஜம்சம் தண்ணீர் அரசு அங்கீகாரத்தோடு உள்ள இருக்குது. வேற எந்த பள்ளியிலையும் கிடைக்காது. ஏன்? மத்தாபை விட்டு வெளியே வந்தா தண்ணி கிடைக்காது. மத்தாபை விட்டு வெளியே வந்தா அந்த தண்ணி வெளியே கிடைக்காது. அங்க திருவுற டேப்ல உள்ள தண்ணி சாதா தண்ணி தான் வரும். சாதா தண்ணி தான் வரும். அப்படி இருக்கிறதுனால ஜம்சம் தண்ணீர் மகத்துவத்தை விளங்கி அதை குடிப்பதும் அதை பருகுவதும் இபாதத்து என்று நிலைக்கு நாம் வந்தாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு இது போன்ற நிறைய செய்திகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஜம்சம் தண்ணீர் தான் உலகத்திலேயே பரிசுத்தமான நீர். அமெரிக்கா நாட்டினுடைய பில்டெல்பியா ஆய்வு கூட 14 வருஷம் ஆய்வு பண்ணினான். ஜம்சம் தண்ணி எடுத்துட்டு போய் 16 வருஷம் ஆய்வு பண்ணினான். ஆய்வு பண்ணிட்டு அவன் சொல்றான், உலகத்திலேயே பரிசுத்தமான எந்த தொத்து கிருமியும் இல்லாத நீர் ஒன்று இருக்குமையானால் இது ஜம்சம் சொல்லிட்டு அவனே அதற்கான சான்றும் தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு ஆய்வுன்னு சொன்னா, தண்ணீரை திறந்து வச்சே கொஞ்ச காலம் ஆய்வு பண்ணான், தண்ணீரை மூடி வச்சே கொஞ்ச காலம் ஆய்வு பண்ணினான். அந்த ஆய்வுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கு ஜம்சம் தண்ணி. எந்த பாசம் பிடிக்கிறது, கிருமி வர்றது அதுல அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஜம்சம் தண்ணியில இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நீர்லயும் உயிர் இருக்கு. ஆனா ஜம்சம் தண்ணீர்ல அதாவது மற்ற உயிரை உண்டாக்கும் உயிர் கிடையாது. ஜம்சம் தண்ணியை ஊத்தி எந்த செடியும் வளர்க்க முடியாது. ஜம்சம் தண்ணியை ஊத்தி எந்த செடியும் வளர்க்க முடியாது. ஜம்சம் தண்ணீர் நமக்கு பருகுவதற்கு மட்டுமே அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். நாம பருகணும், நாம உயிரோட ஆரோக்கியத்தோட உடல் தெம்போட வாழணும் அப்படிங்கிறதுக்காக பருகப்பட்டு இருக்கக்கூடிய தான் இந்த ஜம்சம் தண்ணீர். 14 வருடங்கள் அல்ல, இன்னும் பல 100 வருடங்கள் ஆய்வு செய்தாலும் அந்த ஆய்வில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அதாவது ஒரு 40-50 வருடத்திற்கு முன்னாடி ஜம்சம் தண்ணீரை அந்த கிணற முழுமையா தண்ணீரை எடுத்து அதை சுத்தப்படுத்திடுவோம் அப்படின்னு சவுதி அரசு முடிவு பண்ணி மொத்த தண்ணீரை எடுக்கிறதுக்கு மேலை நாடுகள்ல இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மோட்டாரை பொருத்தி தண்ணீரை மொத்தத்தையும் ஒரே நேரத்துல எடுத்துடலாம் முடிவு பண்ணி அதுக்கு இறங்குனா பல ஆயிரக்கணக்கான பவர் உள்ள அந்த மோட்டர் எல்லாம் வச்சு எடுத்துடலாம்னு பார்த்தா எடுக்கவே முடியல. ஒரு நாடு கூட எடுத்து பார்த்தான், 1 இன்ச்சு கூட தண்ணீர் குறையிலே தவிர கூடி இருந்தது அப்படின்னு இந்த ஆய்வாளர்களே ஒத்துக்கிட்டான். மனுஷன் நினைச்சாலும் தூர்வார முடியாத ஒரு கிணறு இருக்குன்னா அது ஜம்சம் கிணறு மட்டும்தான். ஜம்சம் கிணற தூர் வாரியதாக வரலாறே கிடையாது. 5000 வருடத்துக்கு முன்னாடி ஊரிய ஊத்து அந்த கிணறு அது பெரிய கிணறாவும் இருக்காது.
ஒரு பெரிய கிணறும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி அளவு தான் அந்த கிணறுன்னு சொல்றோம். 6 அடி அளவு தான், சின்ன கிணறு தான். ஒரு ஆள் அல்லது 2 ஆள் உள்ள ஏறி இறங்கலாம், அதுக்கு மேல ஏறி இறங்க முடியாது. சின்ன கிணறு தான். ஆனா ஒவ்வொரு நாளும் எண்ணிலடங்கா மில்லியன் கணக்கான லிட்டர்கள் தண்ணீர் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதே தவிர அதனுடைய அளவு இன்னைக்கு வரைக்கும் குறையாமலே அப்படியே இருக்குது. மக்கா மதீனாவுக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அரசே எந்த அளவுக்கு சவுதி அரசு முடிவு பண்ணிருச்சுன்னா 5 லிட்டர் தண்ணி ஜித்தாவுல நீங்க அந்த பாஸ்போர்ட்டை காமிச்சீங்கன்னா போதும், அதுல உம்ரா விசாவோ ஹஜ்ஜு விசாவோ அடிச்சிருந்தா 5 லிட்டர் தண்ணி பாஸ்போர்ட்டை கொண்டு வரதுக்கு அவனே கொடுத்துருவான். அதே போல மதீனாவுடைய ஏர்போர்ட்ல போய் அந்த பாஸ்போர்ட் அட்டையை கொடுத்தோம்னா திறந்து பார்ப்பான், அந்த சாப்பு இருந்துச்சுன்னு சொன்னா உடனே 5 லிட்டர் தண்ணியை கொடுத்துருவான். கவர்மெண்டே கொடுத்துருது 5 லிட்டர் தண்ணி. அதை மீறி அள்ளிக்கிட்டு வர்றதுங்கிறது கணக்கு வேற. 5 லிட்டர் தான் அரசு அனுமதி, அதன் மீறாக மக்கள் எப்படி அள்ளிக்கிட்டு தான் வர்றாங்கன்னு வைங்களேன். அப்ப ஜம்சம் தண்ணீர் புனிதமானது என்று உலக மக்களால் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதே. ஜம்சம் தண்ணீரை குடிச்சா என்னென்ன நோய் விலகும்னு அதை ஆய்வு செய்தவர்கள் ஒரு நீண்ட பட்டியல் தர்றாங்க. எக்கச்சக்கமா அதுல சிவா இருக்கு அப்படின்ட்டு. அதுல அது குறிப்பா உடல் வலி போகும், உடல் வலி நீங்கும், கைகால் வலி கொடைச்சல்கள் நீங்குகிறது, வயிறு மந்தம் நீங்குகிறது, அப்போது வரக்கூடிய குமட்டல்கள் நீங்குகிறது, மலச்சிக்கல்கள் நீங்குகிறது, இருமல் சளி போன்றவைகள் வராமல் தடுக்கிறது அப்படின்ட்டு நிறைய ஆய்வுகளுக்கு பிறகு சொல்றான். அதாவது மக்காவுக்கு மதீனாவிற்கு ஹஜ்ஜு உம்ராவுக்காக போறவங்க சளி பிடிக்கணும் பயப்படுறாங்க. டாக்டர்கள் சொல்றாங்க சளியே பிடிக்காம அந்த 15 நாள் அல்லது சளியே பிடிக்காம அந்த 38 நாள் நீங்கள் கடந்து வர முடிவு செய்தால் ஜம்சம் தண்ணீரை மட்டும் குடியுங்க. சளியே பிடிக்காது. ஜம்சம் தண்ணீரை மட்டும் குடிக்கிறது. சளியே பிடிக்காது. ரூம்ல இருக்கிற தண்ணி, லாட்ஜ்ல இருக்கிற தண்ணி, போற வழியில் உள்ள தண்ணி, வாட்டர் தண்ணி, அது இது எல்லாம் குடிச்சிட்டு ஜம்சம் குடிச்சா சளி பிடிக்கும். ஆனா அங்க இறங்குறது ஏறுற வரைக்கும் ஜம்சம் மட்டும்தான் குடிப்பேன் ஒருத்தர் குடிச்சா அவருக்கு சளியே பிடிக்காது. அதனுடைய மருத்துவர்கள் இன்னைக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், சளி பிடிக்காமல் இருக்க வேண்டுமா நீங்க ஜம்சம் தண்ணீரை மட்டும் குடியுங்கள் என்பதாக. ஜம்சம் தண்ணீர் அவ்வளவு சிறப்பானது, இபாதத்திற்குரியது அப்படிங்கறது நாம விளங்கி யாரு 50 மில்லி 100 மில்லி கொடுத்தாலும் அதை கண்ணியத்தோடு வாங்கி ஜம்சம் தண்ணீர் குடிக்கணும். நானும் தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன், நானும் தான் உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஏன் தான் வீட்டுல தண்ணி இருக்குது, பெரிய விஷயமா போங்க நீங்க அடுத்த ஆட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மள நோக்கி ஜம்சம் தண்ணீர் யாரு கொடுத்தாலும் அதை வாங்கி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அந்த துவாவோட அது இபாதத்துன்னு நினைச்சு தண்ணீரை குடிச்சா அதற்கான நன்மையும் கூலியும் எண்ணில் அடங்காதது. அது நிறைய நமக்கு கிடைக்கப்படும். இந்த காலம் ஹாஜிமார்கள் வந்து கொண்டிருக்கும் காலம். அவர்களிடத்தில் முசாபஹா முஆன செய்துவிட்டு அவர்கள் இதேனும் தருவார்கள் என்று எதிர்பார்த்தால் நாம் ஜம்சம் தண்ணீரைத்தான் எதிர்பார்க்க வேண்டும். சில நேரங்களை வெக்கத்தை விட்டே கேட்கலாம், தப்பே கிடையாது. மற்றதை கேட்பதை விட ஜம்சம் தண்ணி இருந்தா ஹாஜி கொஞ்சம் தாங்கல அப்படின்னு கேட்கறது கூட அது பிரஸ்டீஜ் கிடையாது. அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி பருகுவது இபாதத்தின் பாக்கியம் என்று நாம் எண்ண வேண்டும். இந்த ஜம்சம் தண்ணீரை குடிப்பது பெரும் பாக்கியம். மௌத்தா போன பிறகு மௌத்துக்கு ஜனாசாவுக்கு ஊத்து அது இது நடக்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க உசுரா இருக்காருன்னு முதல்ல கொடுங்க. கபூர்ல போய் ஊத்துறதெல்லாம் 2ஆம் பட்சம். அதை நீங்க உசுரா இருக்கிற ஆளுக்கு கொடுத்து ஷிஃபாவையும் உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு இந்த ஜம்சம் தண்ணீர் மூலம் வழங்குவது பெரும் பாக்கியமா இல்லையா? மெட்ராஸ்ல கூட சென்னையில கூட 1 லிட்டர் ஜம்சம் தண்ணீர் 1000 ரூபாய்க்கு மேல விற்கிறான். அது எந்த அளவுக்கு ஒரிஜினல் தெரியாது, அது வேற விஷயம். ஆனா 1000 ரூபாய்க்கும் அதிகமாக விற்கப்படுகிறது என்பது உண்மை. 1 லிட்டர் தண்ணீர் 1000க்கும் அதிகமான ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஜம்சம் தண்ணீர்ல பெருசா டேஸ்ட் எல்லாம் இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும். ஜம்சம் தண்ணீர் குடிச்சவங்களுக்கு தெரியும், ரொம்ப இனிக்குது அப்படி இப்படி அதெல்லாம் எதுவும் கிடையாது, சப்புன்னு தான் இருக்கும். ஆனால் சப்புன்னு இருக்கு நினைக்கிறமே தவிர அதில் எண்ணிலடங்கா மருத்துவ குணங்கள் இருக்கிறது, எல்லா வகையான தாதுக்களும் அதுக்குள்ளே இருக்கிறது என்பதாக அதை ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள். வல்லோன் அல்லாஹு தஆலா ஜம்சம் தண்ணீரை என்றும் பெரும் பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. அந்த ஜம்சம் தண்ணீர் மூலம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நிலைப்படுத்தி தருவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்களை அந்த ஜம்சம் தண்ணீரை பருகுவது மூலம் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.